இருக்கு. சின்ன பொண்ணு என்னதான் பண்ற? சின்ன பொண்ணு என்னக்கா மரவாங்க இன்னும் எந்திரிக்கலையா? ஆமாமா நான் 7 மணி எடுத்து எந்திரின்னு சொல்றேன். எந்திரிச்சு வரதான் பாரு இழுத்து போட்டுட்டு பாடிட்டா இருக்கறா. இன்னைக்கு இருக்குது அவளுக்கு. இன்னைக்கு மட்டும் எந்திரிக்கல ஆத்தா வீட்டுக்கு அழைச்சிட்டா சரியா போயிடும். நீங்களும் 2 வருஷமா இதையே தான் சொல்றீங்க. அனுப்பிச்சு விட்ட பாடு இல்லையே. நம்மளா கட்டி வச்ச பொண்ணா இருந்தா வீட்டுக்கு அடங்கி நல்லா இருந்திருக்கு. இது எங்கேயோ போய் எதையும் இழுத்துட்டு வந்துட்டானாச்சே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் சொன்னாலும் பையன் நம்மள பிடிச்சி திட்டுறான். அதுக்கு என்னதான் பண்ண முடியும் சொல்லு? ஆமாக்கா உங்கள மாதிரி மாமியார் கிடைக்குங்காட்டி பரவாயில்ல. வேற எல்லாம் கிடைச்சா சின்ன பொண்ணு நிலைமை என்ன ஆகுறது? ஆமா நானா கேட்டு பொறுத்துட்டு இருக்கறேன். வேற ஒருத்தியா இருந்தா கையே ஒரு நாள்ல திருப்பி அனுப்பிச்சுட்டு ஆத்தா வீட்டுக்கு போன்னு. தோரத்து வா தோரத்து கையிட்ட பூ பறிச்சிட்டு இருக்குமா? அக்கா எனக்கு டைம் ஆச்சு. பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளப்பணும். நான் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா. தெரிஞ்ச உடனே எப்படி எஸ்கேப் ஆகுது பாரு. கெட்டுப்பாள வெனகாரி. ஆமாக்கா உமாக்கா நாங்க வெனகாரி நீங்க வேலை இல்லாதவங்க. சரி போங்க பசங்களுக்கு டைம் ஆயிருக்கும். எங்க நின்னாலும் கேட்டு தொலைவே. ஏத நைட் ஃபுல்லா போன் பார்த்து ஒரே டயர்டா இருந்துச்சு. அதான் தூங்கிட்டேன். இது ஒரு குத்தமா? ஆமாடி ஒவ்வொரு வீட்லயும் பாரு மருமவளுங்க எப்படி மாமியார் உட்கார வச்சு வேலை செய்றாங்க. நீயும் தான் இருக்கீங்க. நீ உட்கார்ந்துட்டு எனக்கு வேலை சொல்றதா இருக்க. ஏத்த நான் என்ன வேலை செய்யாமையா இருக்கிறேன்? உங்களுக்கு பாத்திரம் கழுவி தர்றேன், வீடு கூட்டி தர்றேன். இதெல்லாம் வேலையே இல்லையாத்தே? அப்புறம் அது மட்டும் வரல. அப்ப சோறாக்குறதெல்லாம் யார் செய்வா? அதெல்லாம் நீங்களும் செய்யணும். ஏறுமாமா 25 வயசாச்சு ஒரு சோறும் கூட ஆக்க தெரியல. நான் ஆக்கறேன் தான் சொல்றேன். நீங்க என்ன விட்டாதானே? ஆமாடி நீ சோறாக்குனா திங்கிற மாதிரி இருக்கும் பாரு. யார் சொன்னா நான் நல்லா சாப்பாடு செய்ய மாட்டேன்னு? நான் சின்ன வயசுல என்ன நல்லா செய்வேன் தெரியுமா? அப்படி என்ன செய்வ? மேகி செய்வேன், காபி வைப்பேன், சுடு தண்ணி வைப்பேன். இதெல்லாம் சமையல் இல்லையா? ஆமாடி ஆமா. கல்யாண புதுசுல ஒரு காபி வச்ச பாரு மாட்டுக்கு வைக்கிற கண்ணி தண்ணி மாதிரியே இருந்தது. கரெக்டா தான் வச்சிருக்கேன். அப்ப என்ன பார்த்தா மாடு மாதிரி இருக்குன்னு சொல்றியா? அது எப்படி அத்தைய வாயால சொல்லுவேன்? இங்க பாரு உங்களெல்லாம் மனுஷன் பேச முடியாது. மனுஷன் பேச முடியாது. நீங்க பேசலாம்ல. பாருடி என் கோபத்தை கலராம ஒழுங்கு மரியாதை போய் சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வா. சுடு தண்ணி தானே? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இருங்க 2 நிமிஷத்துல எடுத்துட்டு வரேன். என்னத்தான் கொண்டு வர்றாளோ? துணியை ஒரு வாரத்துக்கு முன்னாடி காய போட்டு நம்ம இடத்துல எந்த நாய் பேய் கூட எடுக்காது. அத்தை சுடு தண்ணி கேட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னமோ 2 நிமிஷத்துல கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனதா இப்பதான் வர்றேன். அத்தை அது வந்து என்ன வந்து போய்? அத்தை சுடு தண்ணி சூடே ஆகலத்த. அது எப்படி சூடாதான் போகும்? ஒருவேளை கேஸ் தீர்ந்துருக்குமோ? இல்லத்த கேஸ் எல்லாம் ஃபுல்லா தான் இருக்குது. சுடு தண்ணி வைக்கிற கூட நீ கையில ஆக மாட்டே. தள்ளு நானே போய் பாக்குறேன். அடி பாவி மவளே. பாருங்க நானும் தண்ணி கொதிக்குன்னு பாக்குறேன். தண்ணியே கொதிக்கல. நீ உண்மையாவே லூஸ் ஆடி. அடுப்பையே பத்த வைக்கலனா எப்படி தண்ணி கொதிக்கும்? ஐயோ மறந்த நேரத்துல தண்ணி அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம் போலயே. உன்னை இன்னைக்கு எஸ்கேப் எங்க எஸ்கேப் பண்ணா? நீ சோத்துக்கு இங்க வந்தாலும் அப்ப இருக்குடி உனக்கு.